பர்சனல் லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு மாறும். இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். முன்னாடி வந்து வீட்டில் சொல்கிற வச்சு கேட்டாங்க, வீட்டுக்குள்ளே அந்த என்ன நடக்குதோ அதுதான். இப்போ அப்படி இல்லை. வெளி உலகமும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வெளியே போய் நீங்கள் உலகத்தை பார்க்கணும் அவசியம் இல்லை. உலகமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இல்லை மேடம், இப்போ வந்து மீடியா தான் மெயினாக நான் குறை சொல்கிறது மீடியா தான். ஏன்னா மீடியா பற்றி இவங்க அந்த வேர்ட்ஸ்லாம் கற்றுக்குறாங்க. இதனால தான் இப்படி. இன்னொன்று என்னென்னா, எப்போ எதிர்பார்ப்புன்னு ஒன்று வந்து உங்களுக்கு அது கிடைக்காம போகுது அப்போ தான் டிப்ரெஷன் வரும். சிலருக்கு பேர் கேட்டால் பிடிக்காது. யாருமே குறை சொல்லிடக்கூடாது, யாருமே நம்மளை வந்து எதுவும் நெகட்டிவாக பேசிடக்கூடாது. அது தெளிவாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்குவோம். அதில் அந்த இடத்துல டிப்ரெஷன் வரும். அப்போ அந்த மாதிரி டிப்ரெஷன் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறது? டிவோர்ஸுங்கிறது வந்து தவறான ஒரு செயல். நிறைய பேர் செய்வாங்கன்னா, ஜாதகம் பார்த்தேன், பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம், 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம், அப்படி இருந்தோம் டைவர்ஸ் வரத்தான் செய்யும். ரைட், ஓகே. ஏன் வருது அப்படின்னா அதையும் மீறின ஒரு விஷயம் வரும். நான் இன்னொன்று சொல்லுவேன், எந்த தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் தேவையில்லை. எங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா இந்த விதியை மதியால் விழலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கவுன்சிலிங். நான் சில சேனலையும் பேசியிருக்கேன், சில கருத்தரங்களையும் பேசியிருக்கேன். என்ன அப்படின்னா, கார்ட்டூன் பார்த்து டைவர்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். கார்ட்டூன் பார்க்குறனால டைவர்ஸ் போயிடுச்சு ஒரு கேஸ். என்ன அப்படின்னா சார், இப்போ இந்த சிச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ லவர்ஸாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், சண்டை வருது அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பேசி சால்வ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு விஷயம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் அவங்களே ரொம்ப இது பண்ணி பேசிக்கிறது. ஸோ அது ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை எப்படி இம்பாக்ட் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். அது என்ன ரீசன் அப்படின்னா, ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். மெஷின் லைஃப். இதான் நான் வரேன், வேலைக்கு போகிறேன், போயிட்டு வரேன், வீட்டில் சாப்பிட்றேன், தூங்குறேன், திரும்ப வேலைக்கு போகிறேன், வரேன், இதுதான் லைஃப். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சிவகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த சைக்காலஜி அப்படின்னு வரும்போது நிறைய குழப்பங்கள் இப்போ ஆரம்பமாயிடுச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இந்த சைக்காலஜி அட்வைஸ்ன்றதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பர்சனல் லைஃபை ரிலேட் பண்ணி அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பர்சனல் லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது மேடம், ஓரளவுக்கு மாறும். இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட அப்ரோச்சஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குமே ஒழிய ஜென்ரல் அட்வைஸ் யாருக்குமே எதுவுமே ஷூட் ஆகாது. அது வந்து ஜென்ரலாக சொல்லிக்கலாமே ஒழிய அது எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு மேட்ச் ஆகும் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட கேரக்டரை பற்றி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு சரியாக வரும். ஜென்ரல் அட்வைஸ் எப்பயுமே யாருக்குமே ஒத்தே வராது. அது சொல்லிக்கலாம், நம்ம வேணும்னா பெருமையாக சொல்லிக்கலாம், 4 பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸில் இப்போ ஃபேஸ் பண்ணுறது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சத்தம் போட முடியாது, அடிக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஏன் முடியலை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்போம். இப்போ வந்து அந்த கேரக்டர் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மீடியா வந்துருச்சு, டிவி எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருது. அதுக்கேற்ற மாதிரி அவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் கூடும்போது டீச்சர்ஸே ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியல. நம்ம எதுக்கு நம்ம பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவோம், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நீங்கள் சொல்கிற அந்த காமன் அட்வைஸுங்கிறது வந்து எடுபடாது. காமன் அட்வைஸ் இப்போ என்ன டீச்சர் சொல்ல முடியும்? நல்லா படிங்கடா, அதை தான் சொல்ல முடியுமே ஒழிய ஒரு யூனிக் கேரக்டர் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே நம்ம பிஹேவ் பண்ண முடியும். அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே சார். இப்போ முன்னாடியெல்லாம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எல்லாருமே ரொம்ப 2K கிட்ஸாக இருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணிடுவீங்களான்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனை எப்படி பார்க்குறீங்க சார்? ஜென்ரேஷன் என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி வந்து வீட்டில் சொல்கிற வச்சு கேட்டாங்க, வீட்டுக்குள்ளே அந்த என்ன நடக்குதோ அதுதான். இப்போ அப்படி இல்லை. வெளி உலகமும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. வெளி உலகம் இப்போ வெளியே போய் நீங்கள் உலகத்தை பார்க்கணும் அவசியம் இல்லை. உலகமே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அப்போ இவங்களோட மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. தான் யார் அப்படின்னு தன்னோட எண்ணங்களை வெளிக்காட்டணும்னு எல்லாருமே டெவலப். இன்னொன்று ஃபுட் ஹேபிட்ஸ் ஒன்று. ஃபுட் ஹேபிட்ஸுமே என்ன செய்யுது அப்படின்னா உங்களோட கேரக்டரை மாற்றுது. கேரக்டரை மாற்றலை, உங்களோட கேரக்டரை வெளியே கொண்டு வருது. அப்போ என்ன செய்யுதுன்னா உலகம் உள்ளே வரும்போது எல்லாம் இவங்க பார்த்துட்டு வரும்போது நான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க. இதை பேரண்ட்ஸாலேயே புரிஞ்சிக்க முடியலை. இன்னும் என் பிள்ளை இப்படிலாம் பிஹேவ் பண்ணுது, நான் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன், நான் இப்படிலாம் வாழ்ந்தேனா, நான் இப்படிலாம் இருந்து வந்தேன்னா அந்த இவங்களோட சிச்சுவேஷன் நினச்சி பார்ப்பாங்க. அதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பேரண்ட்ஸ் சைல்டு கவுன்சிலிங்கில் கொண்டு வரோம். என்ன செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத பிள்ளை எடுத்து நிற்காதீங்க. உங்கள் பிள்ளை இந்த மாதிரி, உங்கள் பிள்ளை இந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், ஆனால் சரியாக தான் இருக்கும். காசு வந்து இருந்தால் செலவாயிரும். நீங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா கேட்கும் அப்படின்னு எடுத்து சொல்லும்போது அப்போ தான் பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைய போய் தெரிய வருது. சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தை எப்போ பாருங்க சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு அது வந்து சத்தம் போடுறா குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தை தப்பே பண்ணாது. வெளியில் போய் விளையாண்டுட்டு வரும்போது இப்போ ரீசெண்டாக நடந்த எனக்கு வந்த கவுன்சிலிங்கில் வந்த ஒரு கேஸ். அது ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பையன் வெளியில் விளையாட போகிறான். விளையாட போய்ட்டு அங்கே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பையன் யாரையும் அடிச்சிடறான். வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளை இப்படி பண்ணிட்டான் செஞ்சிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. என்ன ஏதுன்னு கேட்காம இந்த பையனை அடிக்கிறாங்க. எப்படி நீ வெளியே போய் பையனை அடிச்சுட்டு வரலாம், நீ என்ன ரவுடியா? இவனுக்கு ரொம்ப டிசென்டான ஃபேமிலி தான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற இஷ்யூ அது. நீ என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு வரியா? சரியா, அந்த பையன் அடிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணான்னு கேட்குறதுக்கே அந்த இடத்துல இடமே தரல அவங்க. இந்த பையன் என்ன செய்யறான், இப்படியே வளர்ந்துட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பெரிய பையன் ஆகிறான். பெரிய பையன் ஆகும்போது அவங்க அப்பா அடிக்கிறதுக்கு குச்சி வாங்கும்போது இவன் பக்கத்தில் பெல்ட் எடுத்துக்கிறான்.
அப்போ கவுன்சிலிங் வராங்க, சார் பையன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான், இவர் வீட்டு வெளியே வந்துட்டார். உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி இவருக்கு டிப்ரெஷன், என்னடா பையன் இப்படி வந்துட்டானே அப்படின்னு கவுன்சிலிங் வந்தாங்க. அப்போ உங்கள் பையன் தப்பே பண்ணாத பையன், நீங்கள் எப்படி இந்த ஆப்ஷனே நீங்கள் கேட்கலையான்னு கேட்கும்போது, இல்லை சார் அடுத்தவங்க குறை சொன்னாங்க, இவன் அடிச்சிட்டானே இவன் தான் தப்பு பண்ணால் நாங்கள் ட்ரீட் பண்ணோம், இவன் தப்பே பண்ண மாட்டான். இப்போ வயசுலையும் எனக்கு வந்து 16 வயசு, 25 வயசுலையும் இவன் கூட இருக்கிற பசங்க யாராவது லவ் பண்ணால் கூட லவ் பண்ணுற சரியாக தப்பா, லவ் பண்ணாமல் வேண்டாமல் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுவான், இவன் லவ் பண்ண மாட்டான். அந்த மாதிரி பையன் லவ் பண்ண மாட்டானா, ஆசை இருக்காதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. தனக்கு இது சரியா தப்பான்னு இவன் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு தெளிவான பையன். இப்போவே என்ன செய்வான், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணாங்கன்னா, நீ பண்ணுறது தப்புடா, அப்படி பண்ணாரான்னு அட்வைஸ் பண்ணுவான், கேட்டு பாருங்க அப்படின்னு. ஆமாம் சார் ஸ்கூல் டீச்சர்ஸாக சொல்லியிருக்காங்க, அப்பயும் அடிக்கிறீங்க பையனை, அவ்வளோ தெளிவான பையன் தப்பு பண்ணுவானா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி சொன்னதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறாரு, நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன், இந்த பையன் எப்படி சார் நான் ஃபேஸ் பண்ணுறது, அவன் அடிக்கிறது கையை வாங்கிட்டானே, என்ன சார் நான் பண்ணுறது அப்படின்னாரு. ஒன்றும் பண்ண வேணாம், உங்கள் பையன் தானே, வண்டியில் ஏறன்னு கூட்டு போங்க, காரோ 2 வீலரோ கூட்டு போங்க, நல்ல ரெஸ்டாரண்ட் கூட்டு போங்க, அவனுக்கு பிடிச்ச பிரியாணியை வாங்கி கொடுங்க, பிரியாணி விரும்பி சாப்பிடும். ஆமாம் சார் எப்போ பாருங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணணுமா சார், ஹோட்டலில் கூட்டு போய் வாங்கி கொடுங்க, அவனே ஆர்டர் பண்ண சொல்லுங்கள், சாப்பிட்டுட்டு மெதுவாக பேசுங்க, அப்போ தான்ப்பா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீ நல்ல பையன் தான்ப்பான்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு. பிரச்சனை சரியாக போச்சு. இப்போ நல்லா இருக்கான் அந்த பையன். ஜேஇஇ கோச்சிங் போகணும்னு சொல்லி ஜேஇஇ கோச்சிங் ஜாயின் பண்ணி அந்த 1 இயரில் தூக்கி நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிட்டான் நைட்டில். கேட்கறதுக்கே நல்லா இருக்கு சார். ஆனா இப்போ ஏன்னா நிறைய பேர் இது வந்து 2-3 நாளில் வந்த கேஸ்ன்னு சொல்லி சொன்னேன் நான். அதுக்கு முன்னாடியே நான் கவுன்சிலிங் கொடுத்தது இந்த 2-3 நாளில் ஏன் திரும்ப வந்தாங்கன்னா, 2-3 நாளில் என்கிட்ட வந்து இந்த ரிசல்ட்டை சொன்னதுக்காக வந்தது. சரி நீங்கள் சொன்னபடி நாங்கள் இந்த நாள் செஞ்சோம், இப்போ பையன் என்ஐடியில் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்ற ரிசல்ட்டை சொல்கிறதுக்காக என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. ஒரு ஹேப்பியா இந்த மாதிரி ஒரு வாரம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. கரெக்ட் டைமில் வந்தாங்க அவங்க. 2 இயர்ஸ் பேக் எனக்கு கரெக்ட் டைமில் வந்தாங்க. வந்து கவுன்சிலிங் வந்ததுனால இந்த 3 டேஸில் எனக்கு ரிசல்ட் சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுற காமனான வேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ட்ராமடைசிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. ஒர்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்கன்னா உடனே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வார்த்தைகளுடைய பிரயோகம் கரெக்டான நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மேடம், இப்போ வந்து மீடியா தான் மெயினாக நான் குறை சொல்கிறது மீடியா தான். ஏன்னா மீடியா பற்றி இவங்க அந்த வேர்ட்ஸ்லாம் கற்றுக்குறாங்க, இதனால தோணும் இப்படி. இன்னொன்று என்னென்னா, எப்போ எதிர்பார்ப்புன்னு ஒன்று வந்து உங்களுக்கு அது கிடைக்காம போகுது அப்போ தான் டிப்ரெஷன் வரும். அப்போ எதிர்பார்ப்பு சரியாக தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கணும். இன்னொன்று அந்த கமிட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகணும், ஒரு ரெஸ்டாரண்ட் போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, தியேட்டர் போகணுன்னு பிளான் பண்ணியிருப்பாங்க, ஒர்க்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துட்டாங்க, அந்த இடத்துல அதனால தான் டிப்ரெஷன் வருது. ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்காங்க, அந்த கமிட்மெண்ட் இவங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஒரு ஒர்க் லோடுன்னு எக்ஸ்ட்ரா வரும்போது அந்த இடத்துல இவங்களுக்கு டிப்ரெஷன் ஃபீல் பண்ணுறாங்க. அது டிப்ரெஷன் கிடையாது. அது என்ன செய்யணும், அதை ஹேண்டில் பண்ண பழகணும். சரி இன்றைக்கி ஒர்க் லோடு அதிகமாக கொடுத்தாங்க, ஒன்று அந்த ஒர்க் லோடு நாளைக்கு மார்னிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மேனேஜர்கிட்ட எடுத்து சொல்லலாம் நம்ம. சார் இதெல்லாம் செய்து நாளைக்கு மார்னிங் பண்ணிங்களா சார், கொஞ்சம் ஒர்க் இருக்குது எனக்கு வீட்டில், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது போய் சொல்லிட்டு கூட போகலாம். அது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா, அது இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ணால் ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட். நமக்கு லைஃப் அதுதான். வெளியே ரெஸ்டாரண்ட் போகிறதோ இல்லை வீட்டுக்கு போகிறதோ இல்லை வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்னா இம்பார்ட்டன்ட் தான் அது. அப்போ அதை சொல்லலாம் நம்ம. மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தோம் சார், நமக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். அது ஹேண்டில் பண்ணுற விதம் தான். ஒவ்வொரு கேரக்டருக்கும் மாறும் அது. இப்போ நான் என்ன செய்வேன்னா, என்னோட அப்ரோச் என்னவாக இருக்கும்னா, ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அடிஷனல் ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அது வேகமாக முடிச்சிருவேன். நானும் ஒர்க் பண்ணிட்டேன்னு உட்காந்துட்டே ஒர்க் பண்ணிட்டே தட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க, அது ஒர்க் கிடையாது, டைம் பாசிங். கொடுக்குற ஒர்க்கு வேகமாக முடிக்கிற சிலர் இருப்பாங்க. என்னோட கேரக்டர் நான் என்ன செய்வேன்னா, பரவாயில்ல சார் ஒரு 1/2 hour பரவாயில்ல அப்படின்னு முடிச்சுட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிடுவேன், நான் ஒரு 1/2 hour லேட்டாக வரேன்னு சொல்லிடுவேன். நான் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு சார் நான் அங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ இந்த ஒர்க்கு வேறு கொடுத்துட்டாங்க, என்ன செய்யறது, இந்த டென்ஷனாக நான் போனேன்னா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகாது, எழுதிட்டே இருக்கும். அதை ஒரு ஒர்க்கை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இல்லை ஒரு சுச்சுவேஷன் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், அதை அது எப்போ முடியும் அப்படின்னா, நம்ம யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நம்ம செய்ய முடியும். நாங்கள் கவுன்சிலிங்கில் அதான் செய்கிறோம். என்ன செய்யறோம்னா, நீங்கள் யாருங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் எப்படி எந்த சுச்சுவேஷனை நீங்கள் யாருன்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. வேணாம் சொல்லியிருக்காங்க நம்ம இப்படி தான், நமக்கே தெரியும், இது ஒன்றும் மேட்டர் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டியை கொடுத்துட்றோம். அதில் தான் அந்த டிப்ரெஷனுங்கிறது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டிப்ரெஷன் ஓவராலும் ஒரு மாதிரியாக வரும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. டிப்ரெஷன் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, டிப்ரெஷனாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இல்லை. அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ சிலருக்கு வந்து சிச்சுவேஷனை பொறுத்து வரும். அப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா, இவங்களோட கேரக்டர்னால, இவங்களோட திங்கிங் என்னவோ, இவங்க கேரக்டர் என்னவோ, இவங்க ஆக்டிவிட்டிஸ் என்னவோ, அதை பொறுத்து டிப்ரெஷன் வரும். அதனால சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க. சிலருக்கு பேர் கேட்டால் பிடிக்காது, யாருமே குறை சொல்லிடக்கூடாது, யாருமே நம்மளை வந்து எதுவும் நெகட்டிவாக பேசிடக்கூடாது, அது தெளிவாக இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்குவாங்க, அதில் அந்த இடத்துல டிப்ரெஷன் வரும். அப்போ அந்த மாதிரி டிப்ரெஷன் எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறது? இந்த மாதிரி ஓரளவுக்கு டிப்ரெஷனுங்கிறது மாறும். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா, மார்க் கம்மியாக எடுத்தால் பிடிக்காது, ஸ்கூலில் வாத்தியார் திட்டினா பிடிக்காது, கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது கிண்டல் பண்ணால் பிடிக்காது. ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னொன்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு மாறும். அது ஈஸியாக அவங்களை யாருன்னு எடுத்து சொல்லும்போது அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே சார், நீங்கள் எவ்வளவோ டிவோர்ஸ் கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவோ பேர் டிவோர்ஸ் வாங்கணும்னு சொன்னப்போ அவங்கள சேர்த்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு விஷயம் சார், ஒரு கப்பல் வந்து அழகாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு செலிபிரிட்டிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னொடனே அவங்க அப்படிப்பட்ட கப்பல், அவங்களுக்கே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ நமக்கும் ஆயிடுமோன்னு சம்மந்தமே இல்லாமல் பயப்பட்டு சண்டை போட்ட விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? டிவோர்ஸுங்கிறது வந்து தவறான ஒரு செயல். நிறைய பேர் செய்வாங்கன்னா, ஜாதகம் பார்த்தேன், பொருத்தம் பார்த்தாங்க கல்யாணம் பண்ணோம், 10 பொருத்தம் பார்த்தாங்க கல்யாணம் பண்ணோம், அப்படி இருந்தோம் டைவர்ஸ் வரத்தான் செய்யும்.
ரைட், ஓகே. ஏன் வருது அப்படின்னா அதையும் மீறின ஒரு விஷயம் வரும். நான் இன்னொன்று சொல்லுவேன், எந்த தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் தேவையில்லை. எங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா இந்த விதியை மதியால் விழலாம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கவுன்சிலிங். இண்டிவிஜுவல் கேரக்டர் என்ன ரீசன்னால டிவோர்ஸ் போகிறாங்க, ஹஸ்பண்டுக்கு என்ன கேரக்டர், ஒய்ஃபுக்கு என்ன கேரக்டர், ரெண்டு பேருமே கவுன்சிலிங் வந்து என்ன செய்வாங்கன்னா போய் தான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பற்றி குறை சொல்லுவார், ஒய்ஃப் ஹஸ்பண்டை பற்றி குறை சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதை நாங்கள் என்ன செய்கிறோம்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்குது, இவர் கேரக்டர்னா அவர் கேரக்டர்னு அனலைஸ் பண்ணிடுவோம். அனலைஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வார்த்தை யாராவது விட்டுருப்பாங்க, அந்த ஒரு வார்த்தை தூங்கிட்டு இருக்கும். அதுக்கு மேலே இவங்க பேசினதான் சுற்றி சுற்றி வளர்ந்துருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த அவங்க சொன்னதெல்லாம் ஆமான்னு காதில் கேட்டுக்கிட்டு அந்த ஒரிஜினல் ஒன்று தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் பிடிப்போம். அந்த வேற பிடிச்சி இழுத்தாச்சுன்னா பேசுறது ஃபுல்லாக கேள்வி வந்துடும். இவங்களோட கேரக்டர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட்னு வச்சுக்கிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு கேரக்டர் இருக்கார் அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டர் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. அவர் அதையே திரும்ப திரும்ப அந்த கேரக்டரையே ஆக்டிவேட் பண்ணும்போது இவங்களுக்கு பிடிக்காது, வேண்டாம் எதுக்கு இதனால இப்படியே இருக்கணுமா செய்யணுமான்ட்டு அந்த ஒரு இதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம், டிவோர்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ எதனாலும் சொல்லி தரும்போது ஆமாம் இதனால தான் ஆமாம்பாங்க. நாங்கள் கேட்குற கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அதுக்கடுத்த செயின் ஆஃப் ஆக்டிவிட்டி தான், அது எப்படிலாம் டெவலப் ஆகுன்னு இருக்குது. அப்போ எந்த கேரக்டரில் இவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லும்போது எப்படி அதை ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு ஆள் சொல்லி, ஒரு ஆள் ஸ்டப்பனாக இருப்பாங்க, ஒரு ஆள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும், ஸ்டப்பனாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஆள் ஸ்டப்பனாக இருப்பாங்க, ஒரு ஆள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஆளுக்கு சொல்லி கொடுத்துருவோம், எஜுகேட் பண்ணிடுறது, எப்படி நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி தான், ஆமாம் சார் தான் சார் பிரச்சனையே அப்படிம்பாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷன் வரும்போது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். இவ்வளோ தானே சார், பார்த்துக்கலாம். ஒரு நல்ல கேஸ் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கேஸ் சொன்னேன். அப்பா அம்மா கஷ்டப்படுறவங்க தான், பொண்ணு வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது கேஸும் கொடுத்தாச்சு, கோர்ட்டில் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ யாரோ சொல்லி என்கிட்ட ரெஃபரன்ஸோடு தான் வந்தாங்க, சார் இந்த மாதிரி அப்படின்னு வாங்கன்னு சொல்லி போது அந்த கணவனை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்தேன். அந்த பொண்ணு 10th + 2 தான் படிச்சிருந்தாங்க. சேர் அடிச்சு சொன்னாங்க, சார் இப்போ என்ன நான் சமாளிச்சிருவேன் சார் அப்படின்னாங்க. சார் கேஸ் இன்றைக்கி வாபஸ் வாங்குறதுக்கு ஸ்டெப் எடுத்துருங்க, சேர்ந்து இன்றைக்கி இப்போ வீட்டுக்கிட்ட போய் விட்டுருங்க அப்படின்னு. மாப்பிள்ளை வந்தான் சார் கூப்பிட்றாரு, இவர் தான் போக மாட்டேங்கிறா அப்படின்னு ரெடின்ட்டாங்க. கொண்டு போய் இன்றைக்கி விட்டுருங்க அப்படின்னு. எனக்கு சார் ஃபீஸ்னாங்க. இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்லுவீங்களே, எனக்கு அதை சொல்லுங்கள், அதான் சார் நீங்கள் தர ஃபீஸ், போய்ட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ சீரியஸாக இருந்து அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை இல்லைங்கிறதுல அந்த பெண் வந்து ஒரு விறகு கட்டிட்டு அவங்க அப்பா அடிச்சிட்டா, அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணதுக்கு நீ எப்படி போய் சேர்ந்து வாழ சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் வந்தாங்க. அந்த பொண்ணு நீங்கள் சொல்லுது, நான் இப்படி நான் சமாளிச்சிருவேன், வேறு நான் வாழ்ந்துருவேன் அப்படிங்குது. இதை விட பேரண்ட்ஸ்க்கு என்ன சந்தோஷம் வேணும், பொண்ணு வந்து கணவரோட போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்காங்க. கரெக்ட் தான் சார். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கேசஸ்லேயே இதுக்கெல்லாம் கூடவா டிவோர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்ச ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா சார்? நான் சில சேனல்லையும் பேசியிருக்கேன், சில கருத்தரங்களையும் பேசியிருக்கேன். என்ன அப்படின்னா, கார்ட்டூன் பார்த்து டைவர்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். கார்ட்டூன் பார்க்குறனால டைவர்ஸ் போயிடுச்சு ஒரு கேஸ். என்ன அப்படின்னா, திருமணமாகி ஒரு 5-6 மாதத்தில் பொண்ணு கன்சீவாகி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போனவங்க திரும்ப வரமாட்டேங்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்ன வார்த்தை அப்படின்னா, குழந்தை பிறந்தா ஒன்றை மாதிரி பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது இவருக்கு ரொம்ப ஊண்டிங்க போயிடுச்சு. உடனே வேண்டாம், இந்த மாதிரி நான் அவளை கேவலமானவனா, இனிமேல் வேண்டான்னு ஒரு முடிவுக்கு அவர் வர்றாரு. அந்த பெண் வந்து என்ன இந்த இதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, நீ வேண்டான்னு அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்போ டைவர்ஸ் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கவுன்சிலிங்லாம் போயிருக்காங்க. கவுன்சிலிங்லாம் போயிட்டு அந்த டைமில் என்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வர்றாங்க. வரும்போது உட்காரதுக்கு முன்னாடியே, சார் எத்தனை நாள் சார் வரணும் அப்படின்னாரு. இன்றைக்கி ஒரு நாள் போதும் சார். எவ்வளோ நேரம் சார்னாரு. சார் டைம் என்ன சார், 4 போகுது, 5 மணிக்கு நீங்கள் போயிடலாம், என்கிட்ட சொல்லப்பட வேணாம், நீங்கள் எந்திரிச்சு போயிடலாம். இன்றைக்கி ஒரு நாள் போதுமா, நம்ம மற்ற இடத்துல படம் அப்படின்லாம் இல்லையே, திரும்ப பிரச்சனை, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போதும் சார், உட்காருங்க சார் அப்படின்னு பேசணும். பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து கார்ட்டூன் பார்ப்பீங்களா சார்னு கேட்டேன். சேரை சாஞ்சு உட்காந்து சார் அப்படின்னாரு. இல்லை சார் பார்ப்பீங்களா? ஆமாம். நீங்கள் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, கம்பெனிலே சாப்பிட்டு வந்துடுங்க, சாப்பிட்டு வந்துட்டு நீங்கள் கார்ட்டூன் பார்த்துட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க, ரைட்டா? ஆமாம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஒய்ஃப் ஒரு நாள் நீங்கள் கூப்பிட்டு இதே மாதிரி ஒரே சிட்டிங் தான், பேசி சரி பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக குடும்பம் நடத்தலாம் சார் அப்படின்னு. இல்லை சார், இது இந்த மாதிரி அப்போ தான் சொல்கிறார், இதை வந்து என்ன மாதிரி குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நான் என்ன அவ்வளோ மோசம் பண்ணனா வேணாம் சார் அப்படின்னாரு. சார் கோபத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன்னா அப்போ எங்கே தப்பு பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவங்க மனைவி எப்படிப்பட்ட டைப் அப்படின்னா, பேசுகிறத ஊன்னு கேட்க ஒரு ஆள் வேணும். தன் மேலே பாசமாக இருந்தால் பிடிக்கும், அவங்க பேசுகிறத ஊன்னு கேட்க ஒரு ஆள் வேணும். இவர் வந்து பேசவே மாட்டார். அங்கே வந்து வீடு கட்டி இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் பேசலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடமே தரமாட்டார். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்த பிரச்சனையே கிடையாது, அதையும் ஒத்துக்கிட்டார். ஆமாம் சார் பேசுகிறப்ப அப்போ நான் டிவி பார்த்துட்டு நான் தூங்கிடுவேன், கார்ட்டூன் எனக்கு பிடிக்கும், நான் கார்ட்டூன் பார்த்துட்டு நான் தூங்கிடுவேன் அப்படின்னாரு. அப்போது இதுதான் சார் பிரச்சனை, நீங்கள் இதை மட்டும் கரெக்ட் பண்ணாலே 5 நிமிஷம் ஒய்ஃபுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நல்ல மனைவி தான், எந்த தவறும் பண்ணாதுன்னா நல்ல கேரக்டர் உள்ள மனைவி, கேரிங் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட. அவங்கள மாதிரி கேரிங் யார்ட்டையும் கிடைக்காது. லவ்னு என்ன அவங்க தான் கற்றுக்கணும், அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அந்த மனைவி நீங்கள் இழக்க தயாராக இருக்கீங்களான்னு கேட்டேன். லேசாக சுதாரிச்சார். ஆமாம் சார், அதெல்லாம் நல்லா பாசமாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க சார். அப்போ எங்கே தப்பு பண்ணிருக்கீங்க, இதான் நீங்கள் ஒய்ஃபை ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு. கரெக்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் யோசிச்சு வரேன்ட்டு பிறப்பிட்டு போனவர் ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு திரும்ப வேகமாக வந்தார். சார் நாளைக்கு ஒய்ஃப் கூப்பிட்டு வருவா அப்படின்னாரு. எனக்கு வரதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. மறுநாள் ஈவினிங் வந்தாங்க. வந்துட்டு பேசி முடித்த உடனே அந்த பெண்ணை அழுகுது.
2 பேரும் சேர்ந்து சரி சார் அப்படின்ட்டு கேஸ் முடிஞ்சிச்சு. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெண் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கு, குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. எதுவும் துணி இனி எதுவும் கொண்டு வரல. 2 பேரும் சேர்ந்து இருக்கலான்னு பெறவிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 1 ஹவர் எனக்கு கால் வருது. சார் திருச்சி அம்மா வீட்டில் போய் சேரியெல்லாம் எடுத்து வச்சோன்னா போக மாட்டேங்கிறாங்க சார்னாரு. பிடிச்சி திட்டினேன். என்ன சார் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு 10 சேலை பஜார் பக்கம் கூட்டு போங்க. மதுரையில் வச்சு சொல்கிறாங்க. பஜார் பக்கம் கூட்டு போங்க. ஒரு 10 சேலை எடுத்துகிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க சார். உங்களால் முடியாதா அப்படின்னு. இல்லை நான் தர்றேன், செய்வீங்களா இல்லையா அப்படின்னு. தாராளமாக செய்யலாம் சார் அப்படின்னாரு. அன்னைக்கு அந்த பெண் இதில் பியூட்டி என்னென்னா, அந்த பெண் வந்து குழந்தையோடு தான் வந்தாங்க அம்மா வீட்டில் இருந்து. திரும்ப தீண்டுக்கு கூட போகல. எனக்கு தெரிஞ்ச எடுத்த 4 வருஷத்துக்கு அம்மா வீட்டு பக்கமே அவங்க போகல. இவங்களை பார்க்க அவங்க அம்மா தான் வந்துட்டு போனாங்க. ஒரு நாள் நடந்த நிகழ்வு இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஏன்னா கார்ட்டூன் பிரச்சனை, கார்ட்டூன் பண்ணாலும் வந்த பிரச்சனையா அப்படின்னு நமக்கு சாதாரணமாக தோணும். ஆனால் கார்ட்டூனால் பிரச்சனை வரல, என்ன நம்ம செய்ய தவறணுங்கிறதுனால வந்த பிரச்சனை அது. சாதாரண விஷயம். 5 நிமிஷம் அந்த மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. வீடு கட்டி குழந்தை வந்து நல்லா இருக்காங்க. ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சார் இப்போ இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ லவர்ஸா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும், சண்டை வருது அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பேசி சால்வ் பண்றதை விட ஃபர்ஸ்ட் நடக்கிற ஒரு விஷயம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் அவங்களே ரொம்ப இது பண்ணி பேசிக்கிறது. ஸோ அது ஆப்போசிட்ல இருக்க பர்சனை எப்படி இம்பாக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக இம்பாக்ட் பண்ணும். அது என்ன ரீசன் அப்படின்னா, 2 பேருமே புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். மெஷின் லைஃப். இதான் நான் வரேன், வேலைக்கு போகிறேன், போயிட்டு வரேன், வீட்டில் சாப்பிட்றேன், தூங்குறேன், திரும்ப வேலைக்கு போகிறேன், வரேன். இதுதான் லைஃப். ஒரு சில கேரக்டர் ஆளுங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் அண்ட் சப்போர்ட் இருக்கணும், சேம் டைம் கம்ஃபர்ட் இருக்கணும். இருந்ததுன்னா அதை எப்போ புரிஞ்சிக்கிறதுன்னு இருக்குது, மனசு விட்டு பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் முக்கால்வாசி ஒரு 99% சொல்லலாம். பெண்களை பேஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி பிரச்சனை சால்வ் ஆயிடும். சஃபர் ஆகிறது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவோர்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே பட்டு வெட்டி கேட்டால் மாப்பிள்ள பெண்களுக்கு யார் யோசிக்கிறா? அப்போ சரியா தப்பா இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் யாருமே யோசிக்கிறதே இல்லையே. எத்தனையோ கருத்துறங்களை நான் பேசியிருக்கேன். நான் நாளைக்கு இப்போ டைவர்ஸ் ஆச்சுன்னா நாளைக்கே பட்டு வெட்டி கேட்டால் மாப்பிள்ள ஆண்களுக்கு. நானும் ஆண் தான். 2வது திருமணம் ஈஸியாக பண்ணிடலாம். பெண்களுக்கு அதுலேயும் குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இன்னும் சில பேரண்ட்ஸே சப்போர்ட் பண்ணுறாங்க டிவோர்ஸை. சரி நீங்கள் இப்போ பேரண்ட்ஸ் இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாளைக்கு உங்கள் காலத்துக்கு அப்புறம் பொண்ணோட நிலமை, அந்த குழந்தை இருந்தால் இன்னொரு நிலமை, இன்கம் வேணுமே. இன்கமே இருந்தாலும் வாழ்ந்துட முடியுமா? அப்போ அங்கே என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கேரக்டர் தான் டிசைட் பண்ணுது. எனக்கு இது ஒத்து வரலன்னு எப்போ சொல்ல வரோம், என் கேரக்டர் மாதிரி அவங்க கேரக்டர் இல்லை அப்படிங்கிற போது தான் அந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு டிவோர்ஸுங்கிறது பிரச்சனைக்கு போகிறாங்க இல்லையா? அப்போது அந்த கேரக்டர் எப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க போகிறீங்க, எப்போ உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க, இது நீங்கள் உட்காந்து பேசினாலே சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, நீங்களாக பேசினாலும் சண்டை தான் வர இடத்துல. நீங்கள் அன்றைக்கி அதை சொல்லி ஆமாம் இன்றைக்கி இப்படி தான் சொல்லி திரும்பி நீங்கள் அதை தான் செய்வேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது திரும்ப ஆமாம் நீ இப்படி தான், இது இப்படியே இது பேசாமல் இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க வரும்போது நாங்கள் என்ன செய்வோம்னா எக்ஸாக்டாக எடுத்து கொடுப்போம். மனைவி, உங்கள் மனைவி எப்படிப்பட்ட கேரக்டர், நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர், நீங்கள் இந்த இதை நீங்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருப்பாங்க, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, எங்கள் எதுவுமே இல்லை. கணவன் மனைவி 2 பேரும் புரிஞ்சிக்கிட்டு இருந்துட்டாங்கன்னா அதுதான் சொர்க்கம். சே நான் எனக்கு ஏற்ற மாதிரி இப்போ புரிஞ்சு நடந்துக்கிறாருன்னு சொல்லும்போது அன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம் இந்த ஆட்டை இதே தொந்தரவாக போச்சுன்னு சொல்லும்போது அன்றைக்கி எப்படி இருப்பாங்க. அது நரகம், அவ்வளோதான். சொர்க்கம் நரகம் வீட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி சொர்க்கமாக இருக்கும், நாளைக்கு நரகமாக இருக்கலாம், திரும்ப மறுநாள் சொர்க்கமாக வரலாம். ஆனால் எப்பயுமே சொர்க்கமாக இருக்கிறது எப்படி? மனுஷன் சத்தம் போட்டாலும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்மகிட்ட நான் இங்கே தான் வருவார், நான் நண்பா குழந்தைகளை பார்த்துக்கிறேன், என்னையும் பார்த்துக்குருவார். கொஞ்சம் தான் கோவமாக இருப்பார், அப்புறம் மறந்துடுவார். இது நினைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா பொண்ணோட வாழ்க்கை வேறு. இதே மாதிரி ஆமாம் இன்றைக்கி ஏதோ டென்ஷனில் உப்பு போடாமல் விட்டா இதுக்கு பேர் சத்தம் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு அவரும் நினச்சிட்டு மறந்துட்டு வாழ்ந்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். அப்படியெல்லாம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான், எனக்குன்னு இப்படி தான் செய்வா அப்படின்னு அப்படியே அதே நினைப்பிலே இருந்தாருன்னா அந்த நினைப்பு எப்போ கிளியர் ஆகும் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை வரும். அதாவது நீங்கள் யாரும் தெரிஞ்சிக்காத வரைக்கும், உங்களோட கேரக்டர் யாருன்னு மனைவிக்கு தெரியாத வரைக்கும், இல்லை மனைவியோட கேரக்டர் என்னென்னு, மனைவி எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் எண்ணங்கள் உள்ளவங்க கணவருக்கு தெரியாத வரைக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நாங்கள் அதை தான் செய்கிறோம். நீங்கள் யாரும் எடுத்து எஜுகேட் பண்ணுறோம் நாங்கள். இதையே இன்னொரு கேரக்டர் ஒன்று சொன்னால் ஈஸியாக இருக்கும். கணவர் வந்து மனைவியை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, வேலைக்கு போகணுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு போனால் என்ன செய்வார்னா மனைவியை சந்தேகப்படுவார். நீ அவனுக்காக தான் வேலைக்கு போகிற, நீ என்னை விட அவனை தான் அவனை பிடிக்குது, நீ அவனுக்காக தான் வேலைக்கு போகிறன்னு சந்தேகப்படுவார். வேலைக்கு போகலைன்னா ஒன்றால் இவ்வளோ இன்கம் போச்சு செஞ்சு நீ வேலைக்கு போகலாமேன்னு அதையும் டார்ச்சர் தருவார். இன்னொரு பக்கம் என்ன செய்வார் அப்படின்னா, பெண்ணுங்கிறவ மனைவிங்கிற வந்து சமைச்சு போட்டாளா, துவைச்சி போட்டாளா, பிள்ளை வைத்து போட்டாளா, இதுதான் அவளுக்கு வேலை அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இருக்காங்க. இல்லைன்னா கிடையாது. லைவாக நான்லாம் பார்த்துருக்கேன், கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து மனைவினா இதுதான் உன் வேலை, நான் தான் ஆண், எந்த முடிவு நான் தான் எடுப்பேன், கெஸ்ட் யாராவது வந்தால் கூட நான் தான் பேச, நீ பேசக்கூடாது, வாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். ஏதாவது நாங்கள் பேசினா முடிவு நாங்கள் தான் எடுப்போம், நீ வந்து முடிவை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஆணவத்தில் வரட்டு கௌரவத்தில் வாழ்கிற ஆள் சிலர் இருக்காங்க. இப்போ இந்த ஃபேமிலி எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஆளுகளுக்கு பூரம் தெய்வ கடாட்சம் உள்ள மனைவி தான் அவங்களுக்கு அமைவாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையே இந்த மனைவி வச்சு தான் வாழ்க்கையே இருக்கும். இந்த மனைவி இந்த என்ன செய்கிறது, தெய்வ அனுகூலத்தில்
இவருக்கு வேணுங்கிற வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் அவர் நல்லவர் தான், எந்த தவறுகளும் பண்ண மாட்டார். சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கும், தண்ணியோ தம்மோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கும். ரெண்டுமே அதான். சில பெண்களோட தவறான உறவுகள் இந்த மாதிரிலாம் சிலருக்கு இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை சொன்னால் சரி பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அவங்களை எடுத்து சொல்லணும், உன் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும், நீ இப்படிலாம் எதிர்பார்க்குற ஆள், இந்த மாதிரி நீ இருந்தேன்னு இதெல்லாம் ஆகும்னு சொல்லி எடுத்து சொல்லும்போது அதை வந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போ இந்த மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். என் வீட்டுக்கார மாதிரி முடியுமா, அவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பார்த்துக்குருவாருன்னு 2 பிட்டை போட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு மேந்துட்டு இருப்பார். இவங்க கூட நிம்மதியாக வாழ்க்கையை ஓட்டலாம். இல்லைன்னா இவங்க குழஞ்சிக்கிட்டே தெரிவார். வெளியே நண்பர்கள் கேட்டால் கடன் நிறைய எவ்வளோ வேணாலும் தருவார், திரும்ப வாங்க மாட்டார். ஆனால் மனைவிட்ட 100 ரூபா கொடுத்தா, நேற்று 100 ரூபா கொடுத்தேன், எதுக்கு இன்றைக்கி திரும்ப பணம் கேட்குறேன் கணக்கு கேட்பார். அப்போ எப்படி நீங்கள் சமாளிப்பேன்? ஆமாம், ஒரு காய்கறி வாங்க கூட மனுஷன் காசு தர மாட்டேங்கிறான்னு நம்ம கோவம் வரும். அப்போ இது எப்படி சமாளிக்கிறது? கேரக்டர் பேஸில் ஈஸியாக நம்ம சொல்லி கொண்டு போகலாம். இந்த மாதிரி கணவனுக்கு ஒரு கேரக்டர், மனைவிக்கு ஒரு கேரக்டர், யாருக்கு எந்த கேரக்டர்னால எந்த மாதிரி பிரச்சனை வரும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எடுத்து சொல்லி நம்ம கொண்டு போகலாம். எளிதாக சொல்யூஷனும் தரலாம். நான் ஜெனரலாகவே சொல்லுவேன், எப்படி சொல்கிறேன்னு தெரில, ரிசல்ட் ஓரியன்ட் கவுன்சிலிங் மாறுதாட்டி சொல்லுவேன். ரிசல்ட் ஓரியன்ட் கவுன்சிலிங் ஜென்ரல் அட்வைஸ்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் தரது கிடையாது. ரிசல்ட் ஓரியன்ட் கவுன்சிலிங். ரிசல்ட் ஓரியன்ட்னா நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி தான் ஆகும், அதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. நான் டிசிஷன் எடுக்க மாட்டேன், எடுத்து சொல்லியாச்சு. இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இதை சாப்பிட்டா உடம்பு கோளாறு பண்ணும், இதுக்கு மேலே எது வேணும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும்னு எடுத்து சொல்லிடுறது. அது எப்படி நீங்கள் சமாளிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா எப்படின்னா, புரிஞ்சிட்டோம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த புரிதலை கொடுத்துருவோம். சார், ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சிம்பிளான லைஃப் அட்வைஸ் ஒன்று கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? இப்போ நிறைய பேர் வந்து இந்த லைஃப் ஸ்டைல்னால, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி, சின்ன விஷயம்னால எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஐயோ இது எனக்கு பயங்கர ட்ராமேட்டிக்காக இருக்குது, அந்த ட்ராமான்றதுக்கான அர்த்தம் தெரியுமானே தெரியாது. சின்ன பசங்கள்லேருந்து ஒர்க் போகிறவங்க வரைக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன விஷயம்னா கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் ஹேண்டில் பண்ண தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ லைஃப் அட்வைஸ் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னா என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க சார்? இது எங்கன்னா மேடம், எல்லா இடத்துலையுமே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நான்கிற இடத்துல பிரச்சனை அதிகமாக வரும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் அப்படிங்கிற இடத்துல பிரச்சனை வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ சொல்லி நான் கேட்குறதா அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வரும். குழந்தைகளுக்கு இப்போ எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் என்ன வீட்டிலே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நான் வெளியே எல்லாம் சுற்றிட்டு வரேன், எனக்கு தெரியாதா, அந்த அவனு வீட்டில் அப்படி தான் ஆச்சு, வீட்டில் இப்படி தான் ஆச்சுன்னு கம்பேரிஷன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது பிரச்சனைகள் வரும். எது நடந்தாலும் சரி, நம்மளாக இருக்கிற வரைக்கும், நம்மளாக இருந்தாலும் பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்யணும்னா, இன்னும் நான் புரிஞ்சிக்கணும், வீட்டில் உள்ளவங்களையும் மற்றவங்களையும் புரிஞ்சிக்கணும். ஒன்றும் இல்லை, சின்ன உதாரணம் சொல்கிறேன்னே. நண்பர் ஒருத்தரோட சண்டை போட்டார், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை வந்துடும். அவங்கள மன்னிச்சு அதுக்கடுத்து கேஷுவலாக பேசுவோம், பழகுவோம். சரி போகிறாரு, அவர் ஏதோ சூழலில் பேசிட்டாரு அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் வீட்டில் இருப்போமா? பேச மாட்டோம். இப்படி நான் சொல்லிட்டால, கொண்டு போய் அப்பா அம்மா வீட்டில் விட்டு வந்துடுவோம். இவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெண்கள் வந்து எடுத்தோன்னே முடிவு எடுக்க மாட்டாங்க, ஒரு லெவல் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுப்பாங்க. இனிமேல் இது போதும், இனிமேல் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு விரக்தியில் வருவாங்க. அப்போ அந்த விரக்தி அடுத்தவனை மன்னிச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ ஆஃபீஸில் எடுத்துக்கோங்களேன், எவ்வளவோ பேர் பார்க்குறோம், விதவிதமாக பார்ப்போம், எவ்வளோ பேர் நமக்கு ஒத்து வராது, இருந்தாலும் பேசி பழகி போய்கிட்டு இருப்போம். அப்போது வீட்டில் இருந்தவங்களை நம்ம ஏன் அந்த மாதிரி ஒத்து போக மாட்டேங்கிறோம்? வெளியில் நம்ம சரி போனால் போகிற அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு இவ்வளோக்கும் வீட்டில் இருக்கிற நேரத்தோட ஆஃபீஸில் அதிகமான நேரம் இருக்கும், அவங்களோடய அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். வீட்லேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் அது ஏன் வர்றதில்ல? ஏன்னா அப்படின்ற மாதிரியா சார், உரிமை அதிகமாயிருது. அதனால் இங்கே அந்த முடிவு எடுக்கிறோம் நம்ம. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்தலோட போகலாம். இல்லையா, எங்களை மாதிரி கவுன்சிலர்ட்ட வந்தாங்கன்னா, எது சரி தப்பு, அவர் உண்மையிலேயே பண்ணுறாரா, வேணும்னே பண்ணுறாரா, நீங்கள் எப்படி அதை சமாளிக்கலாம், அவங்க நல்லவங்களா இல்லையா, இன்னும் 2 பேரும் சேர்ந்து வந்தால் இன்னும் சந்தோஷம். 2 பேரும் தனித்தனியாக சொல்லிடுவோம், அப்புறம் 2 பேரும் சேர்த்து வச்சு சொல்லிடுவோம். தனித்தனியாக சொல்லிட்டு 2 சேர்த்து வச்சு சொல்லும்போது அவங்களுக்குள்ள, ஓ என் ஒய்ஃப் இந்த மாதிரி சூப்பர், கணவர் இந்த மாதிரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஒரு புரிதலோடு போகும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எப்போ வரும் அண்டர்ஸ்டாண்டிங்? 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வரும். லவ் பண்ணும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன் அப்போ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும், ஸோ எப்படியாவது நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்கள் மைண்ட் அதை தாண்டி வேலை செய்யாது. பார்த்தா போதுங்கிற மட்டும் தான் வேலை செய்யுமே ஒழிய, நீங்களும் பார்க்குறதுக்காக மேக்கப் போட்டு பந்தாவாக வருவீங்க, அந்த ஆணும் அதுக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பந்தாவாக வருவாங்க. வரும்போது அந்த பார்த்தா போதும், அந்த போயிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டோ இல்லை படம் முதல்ல போயிட்டால் போதுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டோடு போயிடும். உங்களோட உரிமையில் தலையிட போகிறது கிடையாது, அவரோட உரிமையில் நீங்கள் தலையிட போகிறது கிடையாது. 2 பேரும் இண்டிவிஜுவலாக தான் இருப்பீங்க. லவ் பண்ணும்போது யாருமே உங்கள் உரிமையில் தலையிட மாட்டாங்க. அப்போ பாதிக்காது. ஒரு எதிர்பார்ப்படி போய் நீ போய் பார்த்தோம் போதும்ப்பா, அவனை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எப்போ லைஃப்பில் ஒன்றாகி உங்கள் எல்லையை தாண்டி அவங்க வரும்போது தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இன்னும் முன்னாடியெல்லாம் அப்படி இல்லையே, முன்னாடியெல்லாம் அப்படி பேசலையே இல்லையே, இப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிற செய்கிற எப்போ வருது? எனக்குன்னு உரிமைன்னு ஆனதுக்கப்புறம் ஒன்று வரும், இன்னொன்று எல்லையை தாண்டி வரும்போது வரும். அந்த லிமிட் இருக்காது.
அப்போ தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அது வரத்தான் செய்யும். இதை தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, புரிஞ்சிக்கிட்டு தான் யாருன்னு எல்லாரும் பண்ணுற தப்பு சரி பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம், பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த ஒரு சிக்கலில் மாட்டிட்டு தான் எல்லாருமே லவ்வில் போய் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஏன் லவ் பண்ண நிறைய கேஸ் டைவர்ஸில் போகுதுங்க. அந்த பெண்களுக்கு சரியான புரிதலை எடுத்து கொடுத்தோம்னா நிறைய பேர் பெண்கள் தானே வெளியே வந்துருவாங்க. ஆனால் அப்படி யாருமே திங்க் பண்ணுறது இல்லை. இதோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல்லையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியலன்னு எல்லாருமே சொல்கிறது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் அவங்க கேரக்டரை புரிஞ்சிக்கணும். அவங்க கேரக்டரை புரிஞ்சிக்கும் போது ஒரு கவுன்சிலிங் எனக்கு வந்து ஒரு பையனோட அப்பா வராரு. வரும்போது என்னோட அப்பா சொல்கிறாரு, சார் டீச்சர்கிட்ட போய் நான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னாரு. ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பையன். என்னப்பா அப்படின்னா, ஆமாம் சார் சொன்னேன் அப்படின்னா. சரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்ட்டேன். அந்த பையன்கிட்ட யாருன்னு எடுத்து சொன்னேன். என்னடா அப்பா மேலே உனக்கு கோவமா அப்படின்னேன். அந்த பையன் முகத்தில் அவ்வளோ பிரைட்டாக அப்படியே மாறிச்சு பார்க்கணும். சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா. அவனோட கேரக்டர் அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது பிடிச்ச பாயிண்ட் அது. கேரக்டர் அனலைஸ்மெண்ட்டு, என்னப்பா உனக்கு அப்பா மேலே கோவமா அப்படின்னேன். உன்னை பற்றி அடிக்கடி திட்டுறாரோ, எல்லாத்தையும் குறையா சொல்லி தெரியாதாரா அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. அடுத்து அம்மா வீட்டில் இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்களா உன்னை? ஆமாம். நீ வீட்டில் இதெல்லாம் சரியா? ஆமாம். நீ இவங்களை பழி வாங்குறதுக்கு டீச்சர்கிட்ட போய் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியா? ஆமாம். அப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட பையன், நீ எப்படி இருந்தால் உன் லைஃப் இப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிற பையன், நீ இப்படி இருந்தால் உன் லைஃப் என்ன ஆகும், எப்படி இருந்தால் என்ன ஆகும்னு எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு செகண்டில் நான் மாறினவன் தான். ஆமாம் சார் நான் இப்படி தான் ஆசைப்படுவேன். அப்போ நீ இப்படிலாம் இருந்தால் எப்படி முடியும்? எடுத்து சொல்லும்போது ஆமாம் சார் பரீட்சைக்கு 3 மாதம் இருக்குது சார், படிக்கணும் சார் அப்படின்னா. உனக்கு 1 மாதம் போதும், நீ படிச்சிருவா, உன்னால் முடியும். 3 மாதம் இருக்குது, உன்னால் முடியாதா அப்படின்னு. படித்தேன் சார் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னான். படித்தான், நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணான். ஃபாரினில் ஒர்க் பண்ணுறான். அதுக்கடுத்து அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, சார் பையன் ஃபாரினில் ஜாயின் பண்ணிட்டாங்க சார், இருக்கான் சார் இப்போது. இங்கே 1 வருஷம் தான், இப்போ ஃபாரின் போயிட்டான், செட்டில் ஆகிட்டான், நல்லாயிருக்கான், சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து அந்த கேரக்டரை நீங்கள் பிடிக்கும்போது மட்டும்தான் அதில் ஜெயிக்க முடியும். அப்போ மாணவர்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது பேரண்ட்ஸும் அதுக்கு ஒத்துழைக்கணும். டீச்சர்ஸ் வந்து எதிரி கிடையாது மாணவனுக்கு. எப்படியாவது இவனை ஆளாக்கிற முடியாதா, இவன் எப்படியாவது படித்து வந்துட மாட்டானா, இவனை வந்து நம்ம எப்படியாவது ஒரு நல்ல லெவலுக்கு போயிட மாட்டானான்னு நினைக்கிறவங்க தான் ஆசிரியர். எந்த ஆசிரியரும் எந்த மாணவனையும் பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் மோசமாக போனோம், நாசமாக போனோம்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஆசிரியர்கள் வந்து அவனை ஆளாக்க முடியும். அது பேரண்ட்ஸ் தான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அது புரிஞ்சுனா மாணவர்கள் வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு போயிடுவாங்க. அது மாணவர்களோட கேரக்டரை கொஞ்சம் இந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அது மாதிரி இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா ஆசிரியர்கள் அவனை தூக்கி கொண்டு போயிடுவாங்க. கரெக்ட் தான் சார். ஸோ சைக்காலஜி ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆடியன்ஸ்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். கமெண்ட்ஸில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் தர முடியும், பதில் கொடுப்போம், பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நன்றி மேடம்.